அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது காய்கறி ஜபம் என்பது, அதாவது காய்கறி ஜபத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் மிக முக்கியமான ஆன்மீக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாகுங்க. விஸ்வாமித்தர் மகரிஷியால் உலகத்திற்கு அளிக்கப்பட்ட காய்கறி மந்திரத்தை ஒரு மனதாக ஜெயிப்பதே காய்கறி ஜபம் என்பது. சரிங்களா? இந்த காய்கறி மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் பூர் புவஸ்வக அச்சர வர்ணியம் பர்கோ தேவஷ்ய திமிகி யோன பிரச்சோதயாத். இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, பூமி, அந்தரிக்ஷம், சொர்க்கம் ஆகிய மூன்று உலகத்தையும் படைத்த ஒளிமிக்க வணக்கத்திற்குரிய அந்த பரம்பொருள் சூரிய நாராயணனை நம் ஒரு மனதாக தியானிக்கிறது தான் இந்த ஜபமாகுங்க. அவர் நம்மளுடைய நல்ல புத்தி ஆற்றலை கொடுக்கக்கூடிய இது இருக்குங்க. இந்த காய்கறி ஜபம் பண்றவங்களுக்கு நல்ல புத்தி ஆற்றல், தேஜஸ் இதெல்லாம் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஆவினி அவிட்டம் மறுநாள் பூனல் அணியும் சடங்கு, அதாவது உபகருமா முடிந்து மறுநாள் வருங்க காய்கறி ஜபம். இந்த நாளில் பிராமணர்கள் மற்றும் விஸ்வகர்மா மற்றும் பூனல் அணிந்த மற்றவர்கள் அனைவருமே இந்த காய்கறி ஜபத்தை 1008 முறை ஜெபிப்பது ஒரு கட்டாய கடமையாகுங்க. இதனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா, நல்ல புத்தி, நல்ல சிந்தனை, நல்ல நினைவாற்றல் கிடைக்கக்கூடியது. முகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தேஜஸ், நல்ல ஒரு ஒளிவட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தெளிர்ச்சியான ஒரு இது கிடைக்கக்கூடியதுங்க. நேர்மறையான ஆற்றல் கிடைக்கக்கூடியது, பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கக்கூடியது. மெயினா இப்போ உள்ள பிள்ளைங்க பசங்க எல்லாருமே இதை கடைபிடிக்கணுங்க. அதாவது இந்த மந்திரத்தை குரு மூலியமா கத்துக்கிட்டு நீங்க அந்த மந்திரத்தை ஜெபிப்பது ரொம்ப விசேஷம். எல்லாருமே இதை பண்ணுங்க. ஏன்னா இப்போ இது பண்றதுனால நல்ல சிந்தனைகள் கிடைக்கக்கூடியது இருக்குங்க. அந்த காலத்துல எல்லாருமே ஆன்மீகம் சார்ந்த பயணம் பண்ணாங்க. அதனால நிறைய சாதிச்சாங்க. முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் சாதிச்ச அளவுக்குலாம் நம்ம சாதிச்சோமான்னு சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவங்க நல்லா ஹெல்த்தா இருந்தாங்க, நல்லா உழைச்சாங்க, நல்லா புதுசா கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஆற்றல்லாம் நிறைய இருந்திருக்குங்க. இப்போ நம்மளும் அந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டா நமக்கும் அதான் நமக்கும் சரி, நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்ம குழந்தைகளுக்கும் அந்த இது கிடைக்குங்க. அவங்களுக்கும் அந்த வழியை நம்ம காமிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அதனால இது வருகின்ற 28ஆம் தேதி ஆவணி 11 வெள்ளிக்கிழமை வருகிறதுங்க. பூனல் அணிந்தவங்க எல்லாருமே இந்த காய்கறி ஜபத்தை ஜபிக்கக்கூடிய கடமையாகுங்க. 27 முறை, 108 முறை, 1008 முறை ஜபிக்கலாம். இதனால நல்ல நன்மைகள் கிடைக்கும். அனைவருமே இதை கடைபிடிச்சு வழிபாடு பண்ணுங்க. எல்லாத்துக்கும் சகல நன்மைகளும் சகல பாக்கியங்களும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.